பறிக்காதே 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 வழிபாட்டு உரிமையை பறிக்காதே வழிபாட்டு உரிமையை பறிக்காதே வழிபாட்டு உரிமையை பறிக்காதே வழிபாட்டு உரிமையை பறிக்காதே புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் பாசிச மதவெறி கும்பலை பாசிச மதவெறி கும்பலை இடக்கையாலே புறக்கணிப்போம் இடக்கையாலே புறக்கணிப்போம் மதமாய் பிரிந்த மக்கள் எல்லாம் மதமாய் பிரிந்த மக்கள் எல்லாம் மதமாய் பிரிந்த மக்கள் எல்லாம் மதமாய் பிரிந்த மக்கள் எல்லாம் ஓர்தாய் மக்களாய் வாழும் நாட்டில் ஓர்தாய் மக்களாய் வாழும் நாட்டில் ஓர்தாய் மக்களாய் வாழும் நாட்டில் ஓர்தாய் மக்களாய் வாழும் நாட்டில் மதத்தை வைத்து பிரித்திடவே மதத்தை வைத்து பிரித்திடவே மதத்தை வைத்து பிரித்திடவே மதத்தை வைத்து பிரித்திடவே மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது நம் அனைவரின் மீதும் இந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழிபாட்டு தலங்களினுடைய பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ற இந்த முஸ்லிம் பேர் இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் ஜனநாயக வழியிலே அமைதி பேரணியை அறிவித்திருக்கின்றோம். பொதுவாக இந்திய திருநாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மதச்சார்பின்மை நாடு என்பது எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மதச்சார்பின்மை நாடாக இருக்கின்ற போது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் எந்த மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அதனுடைய பாதுகாப்பு அந்த அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் நாம் வாழுகின்ற இந்த இந்திய திருநாட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிலைதான் நிலவுகின்றதா என்ற கேள்வியை முன்வைத்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்னன்னா இல்லை என்றுதான் அந்த பதில் வரும். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக விளங்குகின்றது. அகில உலகங்களை படைத்திருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ் அல்லாத இறைவனை பிற சாரார் வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நீங்க ஒருபோது நீங்க திட்டாதீங்க என்று சொல்லி காட்டுறோம். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை கொண்டு சில மக்களை தடுத்து வைத்திருக்கின்றான். அவ்வாறு தடுத்திருக்காவிட்டால் மடாலயங்களும் கிறிஸ்தவ தேவாலயங்களும் கோயில்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக துதிக்கப்படுகின்ற பள்ளிவாசல்களும் அதிகமாக இடிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் தான் சிலரை கொண்டு சிலரை தடுத்து வைத்திருக்கின்றோம். இப்படி திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்று அதிகமாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக விளங்குகின்றது. நாம இந்த இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டாலும் இவ்வளவு வரலாற்று நெடுங்காலமாக இருக்கக்கூடிய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மத நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையிலோ திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிராக அமையக்கூடிய வகையிலோ ஒரு காரியத்தையும் இதுவரைக்கும் வரலாற்றில் எங்கும் நாம் கண்டிருக்க முடியாது. நிலைமை என்ன? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். பாபர் மசூதி என்ற ஒரு இறை இல்லம் பன்னெடுங்காலமாக ஒரு இடத்துல இருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில குறிப்பிட்ட ஒரு சில சாரார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 1949 அந்த வாக்குல இருந்த பள்ளிவாசலுக்கு உள்ள போய் திருட்டுத்தனமாக கொண்டு போய் ஒரு சிலையை வைக்கிறாங்க. சிலையை வைத்து விட்டு அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இடத்துல தான் ராமர் பிறந்தாரு, அது ராம ஜென்ம பூமியாக விளங்குது, எங்களுக்கு அந்த இடத்தில் வழிபாடு செய்வதற்கு அனுமதியை கொடுங்கள் என்று அக்கிரமமாக ஒரு வாதத்தை முன்வைத்து அந்த இறை எல்லாம் மூடப்படுகின்றது. இதை கண்டித்து நாம் பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடந்த சூழ்நிலையில 1991ஆம் ஆண்டு எல்லா மக்களும் அரசாங்கம் முதற்கொண்டு எல்லா ஊடகங்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கொண்ட சூழ்நிலையில சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் இந்திய முஸ்லிம்கள்
இப்படி ஒரு ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது என்று ஏதாவது ஒரு இடத்துல வன்முறையில இறங்குனதை பார்த்திருக்கிறோமா? ஒரு சில பேர் மார்க்கம் அறியாத சில பெயர் தாங்கிகள் அந்த தவறு செஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த நாட்டின் இறையாண்மையின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் நீதியை வேண்டி நீதியை நாடி களத்தில் இறங்கி போராடினோம். எங்களுக்கு நீதிமன்றங்கள் அநீதி இழைக்காது, நீதிமன்றங்கள் மூலமாக சட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் அந்த இறை இல்லத்தை மீட்டெடுப்போம் என்று பன்னெடுங்காலமாக வழக்கு நடந்த அந்த சூழ்நிலையில அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு? நாம விமர்சிக்கல அந்த தீர்ப்பை, பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி விமர்சிச்சாங்க அப்படி சொன்னா, இது தீர்ப்பு மாதிரி தெரியலையே, ஏதோ குரங்கு அப்பத்தை பங்கிட்டு வைத்த மாதிரி இப்படி இடித்தவர்களுக்கு ஒரு பங்கு இழந்தவர்களுக்கு ஒரு பங்கு என்று சொல்லி 3 பங்காக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அப்போதும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வன்முறையில் இறங்கினார்களா? இல்லை. எங்களுக்கு இந்த நாட்டின் அடிப்படை குடிமகனாக இருக்கின்ற எங்களுக்கு இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றத்தை நாடி போன அந்த சூழ்நிலையில கடந்த 2019ஆம் ஆண்டு எந்த நீதியை எந்த சட்டத்துறையை நான் நம்பி இருந்தோமோ அந்த உச்சநீதிமன்றம் இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு கிடையாது, அந்த தீர்ப்பு ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தெரியுமா? உங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது, 3ல் 1 பங்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்களே அதுவும் உங்களுக்கானது கிடையாது. ஆனால் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும் போது அது பள்ளிவாசல் தான், பன்னெடுங்காலமாக பள்ளிவாசல் இருந்த இடம்தான், உங்களுக்கு அதிலே அதிகமான உரிமைகள் இருக்குது தான். எல்லாம் இருந்தாலும் கூட பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சியை கருத்தில் கொண்டு, எப்படி பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு அந்த இடம் இடித்தவர்களுக்கு தான் சொந்தம் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. அப்ப நாம் அதுல கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 1991 கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை, ஒரு சட்டத்தை வலியுறுத்தி அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அப்படிதான் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை இந்த இந்திய முஸ்லிம்கள் அப்படியே பெரிவாரியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். இந்த அநீதியான தீர்ப்பை ஒருபோதும் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்ட தீர்ப்பு கிடையாது. வேறு வழி இல்லாமல் இந்த நாட்டில் சில கயவர்கள் சில கூட்டம் தான் வன்முறையை நோக்கி இந்த சமூகத்தை தள்ளுது, நாம் அதன்படி சென்றுவிடக் கூடாது என்று இந்த நாட்டினுடைய இறையாண்மையை அதிகமாக பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நாடு அமைதியாக நாடாகத்தான் இருக்க வேண்டும். நாம் சில விஷயங்களை கையில் எடுப்பதன் மூலமாக நம்மோடு தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் ஒரு அநீதியும் வந்துவிடக் கூடாது என்று இந்த நாட்டின் இறையாண்மையின் மீது நம்பிக்கை வைத்து என்ன பண்ணோம் அப்படி சொன்ன வேற வழி இல்லாம அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்ப அவர்கள் சொன்ன குக்கரித்த ஒரு விஷயம் என்ன அப்படி சொன்னா, இந்த ஒரு பள்ளிவாசல் மட்டும் கிடையாது, எங்களுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டோம் அப்படி சொன்னா காசி மதுரா என்று எங்களுடைய பட்டியலில் பல்லாயிரக்கணக்கான இறையங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று சொன்னார்களே. நம்ம அன்னைக்கு என்ன நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, நீதியை வழங்கக்கூடியவர்கள் இத்தோட உங்களோட நிலைமை முடிஞ்சிருச்சு, இதற்கு பிறகு இறை இல்லங்கள் சம்பந்தமாக நீங்கள் பயப்பட தேவையில்லை என்பதை நம்பி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அமைதியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வாரணாசியினுடைய அந்த நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா ரொம்ப ஒரு மனவேதனை. என்ன நடக்குதுங்க? வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த கியான் வாபி என்று சொல்லக்கூடிய அந்த மசூதி இந்த அவுரங்கசீப் காலத்தில் இருந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடித்துதான் கட்டப்பட்டது என்ற ஒரு பொய்யை பரப்பி அந்த பொய்யின் மூலமாக ஒரு வழக்கை ஜோடித்து வழக்கு பதிந்து இன்றைக்கு அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. அப்படி இருந்தும் கூட அந்த கியான்வாபி பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் முஸ்லிம்களின் சார்பாக என்ன பண்றோம் அப்படி சொன்னா, உயர் நீதிமன்றங்களை பின் ஆடுறோம். அலகாபாத் உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படி சொன்னா, இந்த வாரணாசியினுடைய நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்குது, மறுபடியும் மேல்முறையீடு செய்யப்படுகிறது, மறுபடியும் தடை விதிக்கப்படுது. இப்படியே வழக்கு எங்க போகுது அப்படி சொன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நிக்குது. இது மட்டுமல்லாமல் மதுரா என்ற பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்கா என்ற பள்ளிவாசல், அங்க என்ன ஒரு பொருளை கலப்புறாங்கன்னு சொன்னா, அது கிருஷ்ண ஜென்மபூமி, கிருஷ்ணர் வாழ்ந்த ஒரு ஊரு. அங்க இருக்கக்கூடிய இந்த ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் அதுவும் இதே போன்று இறை இல்லங்களை இடித்துதான் கட்டப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, முகலாயர்களை நீங்க சொல்றீங்கல்ல,
முகலாயர்களுடைய பேரரசர்கள் இருந்த கோயில்கள் எல்லாம் இடிச்சிட்டு தான் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா எடுத்து பாருங்க. உண்மையான வரலாறுகள் தோண்டி புதைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு பாட புத்தகங்கள் அவங்க சொல்லக்கூடிய வரலாறு உண்மையான வரலாறுகள் கிடையாது. உண்மையான வரலாற்றை படித்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு முகலாய பேரரசரும் இந்த நாட்டில் இந்துக்களுக்கோ மற்ற சமய மக்களுக்கோ எதிரான ஒரு ஆட்சியை அவர்கள் புரியவில்லை. அவர்களுடைய ஆட்சியில் ஏராளமான கோயில்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய ஆட்சியில் ஏராளமான கோயில்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டிருக்கு என்று உண்மை வரலாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கயவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பொய்யான ஒரு விஷயத்தை எடுத்து மக்கள் மத்தியில் சொல்லி அதற்கு இது மாதிரி வழக்குகள் போடுறாங்க. நாம நீதிமன்றத்தை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழ்நிலையில என்ன சொல்லி இந்த தீர்ப்பு நீங்க வழங்குனீங்க? 1991ஆம் ஆண்டு ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது மாதிரி நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியிலிருந்தே இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி இவர்கள் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் கோயில்கள் இடித்துதான் இந்த மசூதிகள் கட்டப்படுது என்று சொல்லி பல்வேறு வழக்குகள் வர வர என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 1991 வழிபாட்டு உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருது. அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, 1947ஆம் ஆண்டு இந்த இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த அந்த சூழ்நிலையில் எந்தெந்த ஆலயங்கள் எப்படி எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தொடரப்படணும். எதை தவிர இந்த பாபர் மசூதி ராம ஜென்மபூமி வழக்கை தவிர, அது ஒன்றை தவிர அது எந்த வழக்காக இருந்தாலும் சரிதான், வேறு எந்த இறை இல்லமாக இருந்தாலும் சரிதான், 1947 எந்த நிலையில் இருந்ததோ அப்படியே தொடரப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு இல்லையா? அந்த சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உதாரணத்திற்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த தினத்தில் ஒரு இடத்தில் ஒரு கட்டிடம் பள்ளிவாசலாக இருந்தது சொன்னா அது கடைசி வரைக்கும் பள்ளிவாசலாக தான் தொடரணும். அந்த இடத்துல இதற்கு முன்னாடி என்ன கட்டடம் இருந்து என்று யாரும் வழக்கு போட வேண்டிய தேவையே கிடையாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற விஷயம் புரியுதா இல்லையா? அப்படி ஒரு சட்டத்தை சுட்டிக்காட்டி இந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டம். யாரெல்லாம் இந்திய திருநாட்டில் சட்டத்தை நம்பி இறையாண்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அடிப்படை மக்களுக்கு இந்த சட்டம் சாதாரண சட்டம் கிடையாது, ரொம்ப ஒரு அழகான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி இனிமேல் எந்த இறையல்லங்களுக்கும் பாதிப்பு இல்லை. அப்படி ஏதாவது பாதிப்பு வருகின்ற சூழ்நிலையில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை வென்று காட்டலாம் என்று சொல்லிய சூழ்நிலையில எந்த நீதிமன்றங்கள் அந்த சட்டத்தை இயற்றி அதை மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்கியதோ அதே நீதிமன்றங்கள் அந்த சட்டத்தை இன்றைக்கு தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் சொன்னா இத்தோடு நிக்க போறது இல்ல. இந்த அளவுக்கு நாம வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த அளவுக்கு ரோட்ல இறங்கி நாம கத்த வேண்டிய அவசியம் என்ன? இவர்கள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அப்படியே நீண்டு கொண்டே போகுது. இப்ப ஈழக்கரை பள்ளிவாசல் வரைக்கும் அந்த நிலை தொடருது அப்படின்னு சொன்னா, அப்ப நாம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படி சொன்னா, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் நாம இறையாண்மையை பாதுகாப்பதற்காக வேண்டி சட்டத்திற்கு நாம பயந்து நாம சட்டத்தை கடைபிடித்து நாம இந்த அமைதியான வழியில நாம போய்கொண்ட சூழ்நிலையில இந்த முஸ்லிம் சமூகத்தை எதை நோக்கி தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னா, இதை விடுத்து ஒரு மாற்று வழியை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு நீதிமன்றங்களை கையில் எடுக்குது அப்படின்னு சொன்னா, பல வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. ஹரியானா மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சில கட்டடங்கள் இருக்குது. அந்த கட்டடங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மேல் தளத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்திற்கு சோனிபத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஜும்மா மஸ்ஜிதாக இருந்த ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு துர்கா கோயிலாக மாற்றப்பட்டிருக்குது. அது மாதிரி அதே ஹரியானா மாநிலத்தில் குர்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் 1732ஆம் ஆண்டு ஜும்மா பள்ளிவாசலாக இருந்தது இன்றைக்கு இடிக்கப்பட்டு கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு. இது எல்லாம் நாம் எடுத்து நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைந்த அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படி சொன்னா, ஏராளமான கோயில்கள் இன்றைக்கு இருக்குது அப்படி சொன்னா அது எல்லாமே இருந்த பள்ளிவாசல்களை இடித்து விட்டு இன்றைக்கு கோயிலாக மாற்றப்பட்டிருக்குது. அதற்கான ஆதாரங்களும் அந்த கட்டடத்தின் மேல மனாராக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு முஸ்லிம்கள் இதே மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கிளம்புனா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதானே. இந்த கோயில் இன்னைக்கு இருக்குது, இது பள்ளிவாசல் இடித்து கட்டப்பட்டது, அதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்குது, நாங்க இதை சும்மா விட மாட்டோம்,
எங்களுடைய பள்ளிவாசல் எங்களுக்கு மீட்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு எண்ணத்திற்காக இப்படி முஸ்லிம்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நாடு நாடாக இருக்குமா? இப்படி ஆயிரக்கூடாதுன்றதுனால தான் 1991 அழகான முறையில் ஒரு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கப்பட்டு எந்தெந்த கட்டிடங்கள் இருக்குதோ அப்படியே பராமரிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அடிப்படை இந்த இந்திய குடிமகனாக இருந்து கொண்டு நீதிமன்றங்கள் நமக்கு நீதியைத்தான் வழங்கும் என்று நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு வரிசையாக கியான்வியாபி பள்ளிவாசல், மதுரா பள்ளிவாசல் என்று இன்னும் அதனுடைய போக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எதை நோக்கி இந்த சமூகத்தை நீங்க தள்ளுறீங்கன்றது நமக்கு தெரியல. இன்றைக்கு இந்த மாதிரி இறங்கி போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டினுடைய இறையாண்மையின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம ஜனநாயக வழியில் மக்கள் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன சொன்னோம், என்ன கோரிக்கை வச்சோம்? அமைதியான முறையில இறையல்லங்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நாங்க அமைதியாக நாங்க பேரடிக்க போறோம். பேரணியாக எங்களுடைய கைகளில் பதாகளை ஏந்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட சில தூரங்கள் பேரணியாக போயிட்டு நாங்க அமைதியான முறையில் கலைஞ்சு போயிடுவோம் என்றுதான் நாம இதை வலியுறுத்தி கேட்டோம். ஆனால் காவல்துறையினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா அதற்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று அவர்களுடைய வேண்டுகோளின் பேர் தான் இன்றைக்கு நம்ம இந்த ஆர்ப்பாட்டமாக நடத்திட்டு இருக்கிறோம். இதனுடைய நிலை இன்னும் தொடர்ந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்க நேரிடும். இன்றைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றது. அதையெல்லாம் மறக்கடிப்பதற்காக வேண்டி ஒரு சில இந்த வகைராக்கள், இந்த கும்பலினுடைய வேலை என்ன அப்படி சொன்னா இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கணும், இந்த நாட்டில் மக்களாக வாழக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்தை பூங்கமாக கிளப்பி பொதுவாக மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு வழிபாட்டு தலத்தை வழிபாட்டு தலமாகத்தான் பார்ப்பார்கள். முஸ்லீம்களாக இருந்தோம் அப்படி சொன்னா பள்ளிவாசலாக பார்ப்போம். இந்துக்களாக இருந்தாங்கன்னு சொன்னா கோயிலாக பார்ப்பாங்க. கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுடைய வழிபாடு சர்ச்சாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள் அந்த வழிபாட்டு தலத்தை வழிபாட்டு தலங்களாக பார்க்க மாட்டார்கள். அதை வைத்து என்னடா அரசியல் செய்யலாம்? ரெண்டு மக்களுக்குள்ள வித்தியாசம் வழங்குதா? வழிபாடுதல்கள் மட்டும் கிடையாது, உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, போடக்கூடிய உடையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கையில் எடுத்து எதையாவது நாம் அரசியலாக மாற்றி விட மாட்டோமா? அந்த அரசியலாக மாற்றி அதன் மூலமாக இதை கலவர பூமியாக மாற்றி அதிலிருந்து நாம் ஆதாயம் அடைந்து விட மாட்டோமா என்றுதான் இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அப்ப நாம இந்த முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக அரசாங்கத்திற்கும் நீதிமன்றங்களுக்கும் வைக்கின்ற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா ஜனநாயக வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய சட்டங்களை நம்பி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நாட்டினுடைய இறையாண்மை இன்னும் செத்துவிடவில்லை என்று நம்பி இந்த சமூக வழி ஆர்ப்பாட்டங்களை கையில் எடுத்திருக்கின்றோம். நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை, எந்த தீர்ப்பு வழங்கினாலும் இந்த நாட்டில் அரசியல் அமைப்பு என்று ஒன்று வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காக வேண்டி பல்வேறு தலைவர்கள் நிறைய விஷயங்களை கையில் எடுத்திருக்கின்றாங்க, பல்வேறு தியாகங்களை செஞ்சிருக்கின்றாங்க. அதையெல்லாம் குழி தோண்டி புதைக்கும் விதமாக அதையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு உங்களுடைய மனம் போன போக்கில் நீங்கள் தீர்ப்பு கொடுக்க கூடாது. அது எல்லா விஷயமாக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பை எதிர்பார்த்து தான் நாம் இது மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம கையில் எடுத்திருக்கின்றோம். அதை விட மிக முக்கியமாக நாம் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், பாபர் மசூதி தீர்ப்புல அநியாயமாக ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க, மிக மிக அநியாயமான தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு அவர்கள் பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்தாங்க, பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இங்க இந்த கியான்வாபி மசூதியில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்களே, இரண்டிற்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். அந்த பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு கொடுப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்தார்களோ அதையெல்லாம் இந்த கியான்வாபி விஷயத்துல கையில் எடுக்கல. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அழகான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்தி வென்று கொண்டு பெற்றிருக்கிறார். இதையெல்லாம் அவர்கள் எதை வைத்து கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா சட்டத்தையும் நீதித்துறையும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஆர்ப்பாட்டங்கள் நம்முடைய கோபங்களுக்கு தீனி போடக்கூடிய வகையில இருந்தாலும் கூட நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய சந்ததிகளை அழகான முறையில் படிக்க வைத்து கல்வி அதிகாரத்தில் கொண்டு வைத்து விட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த சமூகம் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் அதிகமாக நாம் கையேந்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலக முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை தான். நாளை மறுமையினுடைய வாழ்க்கை நிரந்தரமானது. இந்த மாதிரி அநியாயமான தீர்ப்பை கண்டித்து நாம அமைதியாக நாம போவோம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ஜிஹாதிலேயே மிகச் சிறந்த ஒரு ஜிஹாத் எது அப்படின்னு சொன்னா, அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக நீ சத்தியத்தை உண்மையை எடுத்து சொல்ற பாத்தியா,
அதுதான் ஒரு அழகான ஜிஹாத் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் அந்த ஆர்ப்பாட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தொழுகையில் இறைவனிடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.